வானளாவும் கிளியாண்டிய கடலின் முனையில் ஹனுமான் தன்னை பெரிதாக்கி மேகம் போல பெரிய உருவத்தில் கிழக்கு நோக்கி பறக்க தயாராகிறார். அவர் உடல் வலிமையான தேரை போன்றது. சிவப்பு நிற வாயும் தங்க கட்டைகளும் பொன்னிற பட்டாடையும் அணிந்துள்ளார். பின்னணியில் கடல் கொந்தளிக்கிறது. வானம் மேகமூட்டமாய் இருக்கிறது. பக்கத்தில் அங்கதன், ஜாம்பவான் மற்றும் மற்ற வானரர்கள் விழிப்புடன் பார்த்துக் கொள்கிறார்கள். இரவு நேரம். வெள்ளி பூரண சந்திரன் வெளிச்சத்தில் ஹனுமான் லங்கையின் கோட்டையை அடைகிறார். அவர் சிறிய உருவத்தில் நிழலாக நகர்கிறார். லங்கையின் வாசல்கள் தங்க விளக்குகளால் ஒளிர்கின்றன. காவலர்களும் அரண்மனை காட்டும் சுவர் ஓவியங்களும் தெளிவாக காட்டப்படுகின்றன. மணிமண்டபங்கள், பூங்கா மற்றும் இடைவெளிகளை பறந்து ஹனுமான் அரண்மனையை ஆய்வு செய்கிறார். அவர் சிறிய அளவில் தூண்கள் பின்னால் மறைந்து சென்று ராவணனின் மாளிகையின் உள்ளே புகுகிறார். சுவரில் சிவாலிங்கம் ஓவியங்கள், சதுரங்கக்கல் தரைகள் மற்றும் ஒளிரும் விளக்குகள் காணப்படுகின்றன. அசோக வனம், மலர்களால் சூழப்பட்ட அமைதியான இடம். நடுவே ஒரு மரத்தடியில் சீதா அமர்ந்துள்ளார். மெலிந்த முகம், நெஞ்சில் துக்கம், ஆனால் தெய்வீக அழகு. சீதா மஞ்சள் நிற சேலையும் வெண்கல அணிகலன்களும் கசிந்த நெற்றிச் சுண்ணியுடன் காணப்படுகிறார். ஹனுமான் மரத்தில் அமர்ந்து மறைந்து இருந்து அவர் மீது பக்தியுடன் பார்வையிடுகிறார். ஹனுமான் மரத்திலிருந்து இறங்குகிறார். சிறிய உருவத்தில் சீதாவிடம் பணிவுடன் நின்று வணங்குகிறார். சீதா குழப்பத்துடன் பார்க்கிறார். ஆனால் ஹனுமான் ராமனின் மோதிரத்தை காட்டி உண்மை வானர தூதராக தன்னை நிரூபிக்கிறார். அவர் முகத்தில் நேர்மை, பக்தி மற்றும் பெருமிதம் இருக்கிறது. சீதாவின் முகத்தில் மென்மையான நம்பிக்கை தோன்றுகிறது. லங்கையில் பிடிபட்ட ஹனுமான் தனது உண்மையான பெரும் உருவத்தை எடுத்துள்ளார். அவர் அக்னி போல ஜொலிக்கிறார். ராவணனின் இராணுவத்துடன் போரில் ஈடுபடுகிறார். வில்லுடன் வந்த ராட்சதர்கள் தள்ளப்பட்டு விழுகிறார்கள். ஹனுமான் பரவலாக பறந்து தூண்களை முறிக்கிறார், தரையை இடிக்கிறார். ராவணனின் மாளிகை மண்டபத்தில் ராவணன் தனது 10 தலைகளுடன் சிங்காசனத்தில் அமர்ந்துள்ளார். கோபம் மிகுந்த முகத்துடன் ஹனுமான் கட்டப்பட்ட கைகளுடன் நின்று எளிமையாகவும் பயமின்றியும் பேசுகிறார். மணிமுத்து விளக்குகள் ஒளிர ராவணனின் தங்க அரண்மனை பளபளப்பாக தெரிகிறது. அவனை தீயால் முடி செய்த பிறகு ஹனுமான் வானத்தில் பறந்து லங்கையின் பாறைகளை, வீடுகளை தீயால் சூழ்கிறார். அவர் வெப்பத்தால் ஜொலிக்கிறார். பின்னணியில் வீடுகள் எரிகின்றன. ராட்சசர்கள் ஓடுகிறார்கள். வானமும் சிவப்பாக இருக்கிறது.